புதுவையில் உள்ள 23 தொகுதிகளுக்கு 3 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. அதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்கள் மற்றும் தொகுதிகள் விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் புதுவையில் 3 வாக்கு எண்ணும் மையங்களில் உள்ள பாதுகாப்பு அறைகளில் ஸ்ட்ராங் ரூம் வைக்கப்பட்டுள்ளன. அங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான ஏற்பாடுகளை தேர்தல் துறை செய்து வருகிறது. இதற்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் வாக்கு எண்ணிக்கைக்கு தேவையான மேஜைகள், முகவர்கள், அமர்வதற்கு தேவையான இருக்கைகள் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றன. புதுவையில் உள்ள 23 தொகுதிகளுக்கு 3 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மையங்கள் மற்றும் தொகுதிகள் விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி லாசுப்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில், மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, ஊசுடு, மங்களம், வெளியனூர், உழவர்கரை, நெட்டப்பாக்கம் தொகுதிகளும், பெண்கள் என்ஜினியரிங் கல்லூரியில் கதிர்காமம், இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, காமராஜர் நகர், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், மணவேலி, ஏம்பலம், பாகூர் தொகுதிகளும், தாகூர் கலைக்கல்லூரியில், லாசுப்பேட்டை, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, ராஜபவன், உப்பளம், முகலேன்பேட்டை தொகுதிகளும் ஆகும். தமிழகம் மற்றும் மேற்கு வங்க தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் பணிபுரியும் தமிழகம், மேற்கு வங்க வாக்காளர்களுக்கு நாளை ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க வேண்டும் என புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் வெளியிட்டுள்ள உத்தரவில், தமிழக சட்டசபை தேர்தல் இன்று நடைபெறுகிறது. மேற்கு வங்காளத்தில் வரும் 29ஆம் தேதிகளில் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. மக்கள் பிரதிநிதித்துவம், சட்டப்படி வாக்களிக்கும் உரிமை உள்ள ஊழியர்கள் வாக்களிக்க செல்ல தேர்தல் நாளன்று சம்பளத்துடன் கூடிய விடுமுறை வழங்கப்படும். இந்த விதி கட்டாயமானது. அரசு துறை, தனியார் நிறுவனங்கள், கடைகள், வர்த்தகம், தொழிற்சாலைகள் உட்பட அனைத்து வகை நிறுவனங்களுக்கும் இந்த சட்ட விதி பொருந்தும். இந்த விடுமுறைக்காக சம்பளத்தில் குறைப்பு செய்யக்கூடாது. இந்த விதி மீறும் நிறுவன உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே புதுவை மாநிலத்தில் செயல்படும் அனைத்து நிறுவனங்களும் தமிழ்நாடு மேற்கு வங்க வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்கள் தொகுதிக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் நாளில் சம்பளத்துடன் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றன. கல்வி நிறுவனங்களும் இந்த சட்ட விதியை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட கோட்டக்குப்பம் கிராமத்தில் 10 மற்றும் 11வது வார்டு கிராம மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்துள்ளனர். தங்களது கோரிக்கைகளான ஆதிதிராவிட மயான இடத்திற்கான பிரச்சனைகள் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் அந்த தீர்ப்பை மதிக்காத, நடைமுறைப்படுத்தாத மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோட்டக்குப்பம் நகராட்சி ஆணையர் அரசியல்வாதிகள் யாவருக்கும் ஆதரவு இல்லை என்றும், மேலும் ஆதிதிராவிடர் மக்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்காததை கண்டித்தும், கிராமத்தில் சமுதாய நலக்கூடம், உயர் தண்ணீர் தேக்க தொட்டி, நாடக மேடை செய்து தராத நிர்வாகம் மற்றும் அரசியல்வாதிகளை கண்டிக்கும் வகையில் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். இதனால் கோட்டக்குப்பம் 10 மற்றும் 11வது வார்டு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் 2189 வாக்காளர்களில் யாரும் வாக்கு அளிக்கவில்லை. மேலும் வாக்குச்சாவடிக்குள் எந்த கட்சி முகவர்களும் இல்லாததால் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மட்டும் அமர்ந்திருந்தனர். கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் விசுவாநாதன் தலைமையில் 15க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுச்சேரியில் வரும் 25ஆம் தேதி வரை வெப்பமான வானிலை காணப்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏப்ரல் 23 முதல் 25 வரையிலும், கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஏப்ரல் 22 முதல் 26 வரையிலும், ராஜஸ்தானில் ஏப்ரல் 24 முதல் 26 வரையிலும், மத்திய பிரதேசத்தில் ஏப்ரல் 23 முதல் 26 வரையிலும், விதர்பா மற்றும் சத்தீஸ்கரில் ஏப்ரல் 24 முதல் 27 வரையிலும், மேற்கு வங்கம், பீகார் மற்றும் ஜார்க்கண்டில் ஏப்ரல் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளிலும் வெப்ப அலை நிலவக்கூடும். ஒடிசா, கடலோர ஆந்திர பிரதேசம், ஏனாம், மேற்கு வங்க, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே, கடலோர கர்நாடகா மற்றும் குஜராத்தின் கடலோர பகுதிகளின் ஆங்காங்கே உள்ள சில இடங்களில் ஏப்ரல் 22 முதல் ஏப்ரல் 25 வரையிலான காலகட்டத்தில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும். இந்த காலகட்டத்தில் ஹரியானா, சண்டிகர், டெல்லி, ஒடிசா,
கொங்கன் மற்றும் கோவாவில் இரவுகளிலும் வெப்பமான வானிலை இருக்கக்கூடும். இதற்கிடையில் வடகிழக்கு மற்றும் கிழக்கு இந்தியாவின் சில பகுதிகளில் இந்த வாரத்தில் இடியும் கூடிய மழை மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் வர்த்தகம் மூலம் மோசடி கும்பலிடம் 3 பேர் 1,58,000 ரூபாய் இழந்துள்ளனர். புதுச்சேரி பெரிய காலப்பட்டு சேர்ந்த பெண்ணை திருடக் கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அப்பெண் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 90,000 முதலீடு செய்தார். பின் அதன் மூலம் அந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்தவர் 50,000, புதுச்சேரியை சேர்ந்த பெண் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் 18,446 என 3 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,58,446 இழந்துள்ளனர். இதுகுறித்து புகார்களின் பெயர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியின் 58வது விளையாட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. மாணவிகளிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த விளையாட்டு விழா நேற்று கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரியின் முதல்வர் மதிவாணன் தலைமை தாங்கினார். கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் தனலட்சுமி 2025-26 கல்வியாண்டில் கல்லூரி மாணவிகள் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றிகள் மற்றும் சாதனைகள் குறித்து விளையாட்டு ஆண்டறிக்கையை வாசித்தார். கல்லூரியின் IQAC ஒருங்கிணைப்பாளர் சாகுல் அமீது வாழ்த்தினார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் துறை டீன் மற்றும் பெண்கள் பிரிவின் தலைவர் வசந்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் தடகள மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. விழாவில் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்லூரி பேராசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் மாணவிகள் செய்திருந்தனர். வாக்குப்பதிவு அதிகரித்து காணப்படுவதால் ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் விழுப்புரம் மாவட்டம் ரவிக்குமார் MP நம்பிக்கை தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் வானூர் தொகுதிக்கு உட்பட்ட முரட்டாண்டி அருகே உள்ள ஒரு பள்ளியில் இன்று தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் காலை முதலே மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருவது ஜனநாயகத்தின் வலிமையை காட்டுகிறது என்று தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகைகள், அதிக அளவில் நடைபெறும் வாக்குப்பதிவு ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்றும் தற்போதைய ஆட்சி மீண்டும் அமைவது உறுதி என நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் தனிநபர் குறித்த விமர்சனங்கள் முன்வைப்பது ஜனநாயக நெறிமுறைக்கு எதிரானது என்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆகியோர் மேற்கொள்ளும் இத்தகைய விமர்சனங்கள் கண்டிக்கத்தக்கவை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் விடுதலை சிறுத்தை கட்சி இடம்பெற்றுள்ள கூட்டணி இந்த தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறும் என்றும் கட்சி சார்பில் போட்டியிடும் 8 வேட்பாளர்களும் கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் எனவும் ரவிக்குமார் உறுதியாக தெரிவித்தார். குழந்தைகளிடம் டைப் 1 நீரிழிவு நோய் அதிகரித்து வருவதாக ஜிப்மர் மருத்துவ நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஜிப்மரின் குழந்தை மருத்துவத்துறை டைப் 1 நீரிழிவு கொண்ட குழந்தைகள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு மற்றும் சுகாதார கல்வி நிகழ்ச்சியை அண்மையில் நடத்தியது. அதில் வயது வந்தவர்களில் பொதுவாக காணப்படும் டைப் 2 நீரிழிவில் இருந்து மாறுபட்ட டைப் 1 நீரிழிவு என்பது உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு இன்சுலின் உற்பத்தியை முழுமையாக பாதிக்கும் ஒரு தன்னை தாக்கும் நோயாகும். இது குழந்தைகளிடம் அதிகம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இது பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் இளம் வயதினரை பாதிக்கிறது. காரணம் அறியாத உடல் எடை குறைவு, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், அதிக தாகம், சோர்வு போன்ற ஆரம்ப அறிகுறிகளை கவனிக்காமல் விட்டால் உயிருக்கு ஆபத்தான அவசர நிலைக்கு விரைவாக மாறக்கூடும் என்றும் ஜிப்மர் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தேசிய மீனவர் பேரவையின் மறைந்த மீனவர் சமுதாய தலைவர்களுக்கு 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் புகழஞ்சலி மலரஞ்சலி நடைபெற்றது. தேசிய மீனவர் பேரவையின் புதுச்சேரி மாநில பிரிவின் மாநில துணை தலைவர்கள் மறைந்த வம்பாக்கிரபாளையம் புருஷோத்தமன் என்கிற பிச்சை வட்டான், மறைந்த அரியாங்குப்பம் தண்டபாணி என்கிற பழனிவேல் ஆகியோரின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ்ச்சங்க அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி
மீனவ கிராமங்களின் பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்துதாரர்கள், புதுச்சேரி மாநில மீனவ அமைப்புகளின் தலைவர்கள், நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். மீனவ சமுதாய மூத்த தலைவர்கள் சந்திரன், பொன் கோவிந்தசாமி, நித்யானந்தம், சக்திவேல், காகேயன், மங்கையர் செல்வம், விஸ்வநாதன், ராமஜெயம், அசோகா, சுப்பிரமணியன், கீதநாதன், வழக்கறிஞர் கார்த்திகேயன், சாம்பசிவம், ஹரிதாஸ், ஜெயவேல், சிட்டிபாபு, மாரியப்பன், சக்திவேல், மாசிலாமணி உள்ளிட்டோர் புகழஞ்சலி உரையாற்றினர். மறைந்த தலைவர்களின் குடும்பத்தினர் நீலா புருஷோத்தமன், சுமதி, தண்டபாணி, தேவநாயகம், ரஜினிகாந்த் உட்பட திரளான உறவினர்கள், சமுதாய தலைவர்கள் மறைந்த தலைவர்களின் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மலர் அஞ்சலி செலுத்தினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியில் இரு குடும்பத்தினர் சார்பில் செல்வம், அம்சவள்ளி, ரஜினிகாந்த் நன்றி கூறினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவிலில் 29ஆம் ஆண்டு நிறைவு விழா முன்னிட்டு பழங்கள் மற்றும் மஞ்ச காப்பு அலங்காரத்தில் விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவில். இத்திருக்கோவிலின் 23ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு விஜய கணபதி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனம் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டது. இதே போன்ற உற்சவர பழங்கள் மற்றும் சுவர்ணங்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டு சென்றனர். பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் கோவிலில் கிராம மக்கள் கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பரிகார ஸ்தலமாக விளங்கும் பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி வெகு சிறப்பாக முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருக்கோவிலில் திருவிழாவினை முன்னிட்டு கடந்த 16ஆம் தேதி செட்டியார் மரபினர் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வாக கிராம மக்கள் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள சங்கராபரணி ஆற்றங்கரை பகுதிகள் காத்தவராயன் சுவாமிக்கு படையலிட்டு பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொடியேற்ற நிகழ்வின் விரதத்தை தொடங்க பக்தர்கள் காப்பு கட்டி கொண்டாடினர். இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.